என் தங்கமே, இந்த நிமிடம் இன்னும் உன்னுடன் இருக்கிறது. அது ஓடவில்லை, அது மாறவில்லை. அது அமைதியாக உன் அருகில் அமர்ந்து கொண்டு உன் இதய துடிப்பை கேட்கிறது. நீயும் அதை கேள். உன் இதயம் துடிக்கிறது என்றால் வாழ்க்கை இன்னும் உன்னை தேர்வு செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சி அது. அதனால் இந்த நொடியில் முதலில் பயத்தை விடு. நீ இன்னும் முடிவடையவில்லை. நீ இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறாய். இந்த நிமிடம் உனக்கு ஒரு உணர்வை தருகிறது. அவசரம் வேண்டாம். நீ எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை உன் தோள்களில் சுமந்து கொண்டு நடந்திருக்கலாம். எல்லோரையும் காப்பாற்ற, எல்லோரையும் புரிந்து கொள்ள, எல்லோருக்கும் பதில் தர. ஆனால் இப்போது இந்த நிமிடம் உனக்கு ஓய்வு தருகிறது. அது சொல்கிறது, சில நேரம் நீயும் சாய்ந்து கொள்ளலாம். நீயும் சுவாசிக்கலாம். நீ உலகத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் உன் மனதை சுமக்க கற்றுக்கொள். என் உயிரே, இந்த நிமிடம் உன்னை உன் உண்மைக்கு அழைக்கிறது. நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய்? பிறர் எதிர்பார்ப்பு இல்லாமல், பயம் இல்லாமல், ஒப்பீடு இல்லாமல் உன் இதயம் என்ன சொல்கிறது? சில நேரம் அந்த பதில் தெளிவாக இருக்காது. ஆனால் அமைதியில் அது வெளிப்படும். அதனால் உன் மனதை அமைதியாக்கும் பழக்கத்தை உருவாக்கு. தினமும் சில நிமிடங்கள் உன் உள்ளத்தை கேள். அந்த குரல் மெதுவாக இருந்தாலும் அது உண்மையானது. இந்த நொடியில் உன் வாழ்க்கை உன்னிடம் சொல்கிறது, நீ தாமதமாகவில்லை. பலர் ஒரு வயதில் இப்படி இருக்க வேண்டும் என்று சமூகத்தின் அளவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆன்மாவிற்கு வயது அளவு இல்லை. ஒவ்வொருவருக்கும் தங்கள் நேரம் வேறு. நீ இப்போது தான் விழித்திருக்கிறாய் என்றால் அதுவே சரியான நேரம். உன் மலர்ச்சிக்கு இதுவே காலம். என் தங்கமே, இந்த நிமிடம் உன்னை மெல்ல கற்றுக் கொடுக்கிறது. தைரியம் என்பது பெரிய செயல்கள் மட்டும் அல்ல. அது ஒரு சிறிய இல்லை என்று சொல்லும் துணிச்சல். அது ஒரு சிறிய ஆம் என்று உன் கனவுக்கு சொல்லும் நம்பிக்கை. அது ஒரு கண்ணீரை துடைத்து மீண்டும் எழும் மனநிலை. அந்த சிறிய தைரியங்களை மதிக்க கற்றுக்கொள். அவை சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த நொடியில் உன் வாழ்க்கை உன்னிடம் ஒரு சத்தியம் கேட்கிறது. நீ உன்னை விட்டு போக மாட்டாயா? மற்றவர்கள் விட்டு போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நீ உன்னை விட்டு போகாதே. உன் மனதை துரோகம் செய்யாதே. உன் உள்ளுணர்வை புறக்கணிக்காதே. உன் எல்லைகளை மீறி உன்னை இழக்காதே. நீ உன்னிடம் உண்மையாக இருந்தால் வாழ்க்கை உன்னை காப்பாற்றும். என் உயிரே, இந்த நிமிடம் உனக்கு நம்பிக்கையை விதைக்கிறது. அது பெரிய வார்த்தைகளில் இல்லை. அது ஒரு மென்மையான உணர்வில், நான் சரியாகி விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பிடி. அது சிறியது போல தோன்றலாம். ஆனால் அது உன் இருளில் ஒரு விளக்கு. அந்த விளக்கை அணைய விடாதே. இந்த நொடியில் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு கண்ணாடி காட்டுகிறது. அதில் நீ உன் காயங்களை மட்டும் பார்க்க வேண்டாம். உன் பலத்தையும் பார். நீ எத்தனை தடைகளைக் கடந்து வந்தாய். எத்தனை இரவுகளை அழுதும் காலை எழுந்தாய். அந்த சக்தி உன்னுள் இருக்கிறது. அதை மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த நிமிடம் உனக்கு ஒரு புதிய பழக்கத்தை தருகிறது, சுயகருணை. நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் கருணையை உனக்கும் கொடு. தவறு செய்தால் உன்னை தண்டிக்காதே. கற்றுக்கொள், திருத்து, முன்னேறு. உன் வளர்ச்சி தான் முக்கியம், குற்ற உணர்ச்சி அல்ல. இந்த நொடியில் உன் வாழ்க்கை உன்னிடம் சொல்கிறது, உன் வார்த்தைகளை கவனிக்க. நீ உன்னை பற்றி என்ன பேசுகிறாய்? எனக்கு முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதை கட்டுப்படுத்தும். அதற்கு பதில், நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லு. நான் வளர்கிறேன் என்று சொல்லு. வார்த்தைகள் விதைகள். கவனமாக விதை செய். என் உயிரே, இந்த நிமிடம் உன்னை ஒளியை நோக்கி திருப்புகிறது. இருள் இருந்தாலும் அது நிரந்தரமில்லை. உன் வாழ்க்கையில் இப்போது குழப்பம் இருந்தாலும் அது ஒரு கட்டம் மட்டுமே. எந்த இரவும் நிரந்தரம் அல்ல. காலையில் ஒளி வரும். அந்த ஒளி வெளியில் உதிக்கும் முன் உன் உள்ளத்தில் உதிக்க வேண்டும். இந்த நொடியில் உன் வாழ்க்கை உன்னிடம் ஒரு அழைப்பு விடுக்கிறது, புதியதை ஏற்று. பழைய பழக்கங்கள் உன்னை பாதுகாப்பாக உணரச் செய்யலாம். ஆனால் வளர்ச்சி அசௌகரியத்தில் தான் இருக்கும். ஒரு புதிய முயற்சி செய். ஒரு புதிய எண்ணத்தை ஏற்று. ஒரு புதிய பாதையை ஆராய்ந்து பார்.
அங்கே உன் திறமை காத்திருக்கலாம். என் தங்கமே, இந்த நிமிடம் உனக்கு ஒரு தெளிவு தருகிறது. நீ எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டியதில்லை. ஒரு நாளில் ஒரு சிறிய முன்னேற்றம் போதும். தினமும் 1% வளர்ந்தால் 1 வருடத்தில் நீ முழுமையாக மாறி இருப்பாய். அதனால் பொறுமையுடன் தொடர்ந்து நட. இந்த நொடியில் உன் வாழ்க்கை உனக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கிறது. இப்போதே உன் இதயத்தில் நன்றி உணர்வு உருவாக்கு. உன் உடலுக்கு நன்றி, உன் அனுபவங்களுக்கு நன்றி, உன் கற்றல்களுக்கு நன்றி. நன்றி உணர்வு வந்தால் குறைபாடுகள் மெதுவாக மறையும். என் உயிரே, இந்த நிமிடம் உன்னை உன் சக்தியை நினைவூட்டுகிறது. நீ நினைப்பதை விட வலிமையானவள். உன் கண்ணீர் உன் பலவீனம் அல்ல, அது உன் உண்மை. உண்மை இருந்தால் அதில் சக்தி இருக்கும். அந்த சக்தியை பயப்படாதே. இந்த நொடியில் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறது. நீ உன்னை மதித்தால் உலகம் உன்னை மதிக்கும். நீ உன் எல்லைகளை அமைத்து உன் மதிப்பை காக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வரும் உறவுகளும் மாறும். அது நேரம் எடுக்கலாம், ஆனால் அது நிச்சயம். என் தங்கமே, இந்த நிமிடம் உனக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திருப்பம். ஒரு வழி வேலை செய்யவில்லை என்றால் அது உன்னை வேறு வழிக்கு திருப்புகிறது. அதனால் தோல்வியை வெட்கப்படாதே, அதை வழிகாட்டியாக பார். இந்த நொடியில் உன் வாழ்க்கை உன்னை அழைக்கிறது, உன் கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க. நீ ஒரு காலத்தில் கனவு கண்டிருந்தாய், ஆனால் பயம் அல்லது சூழ்நிலை அதை தள்ளி வைத்திருக்கலாம். இப்போது அந்த கனவுகளை மெதுவாக மீண்டும் தொடு. அவை இன்னும் உன் உள்ளத்தில் உயிருடன் இருக்கின்றன. என் உயிரே, இந்த நிமிடம் உன்னை அமைதியாக மாற்றுகிறது. அது உன் இதயத்தில் ஒரு நம்பிக்கை விதையை விதைக்கிறது. எல்லாம் சரியாகி விடும் என்ற ஒரு மென்மையான உணர்வு. அந்த உணர்வை வளர்த்துக்கொள். அது உன் இருளில் வழிகாட்டும் நட்சத்திரம். இந்த நொடியில் உன் வாழ்க்கை உனக்கு சொல்கிறது, நீ உன் கதையின் ஹீரோ. நீ பாதிக்கப்பட்டவள் அல்ல, நீ போராடி நிற்கும் ஆன்மா. உன் கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு அத்தியாயம் கஷ்டமாக இருந்தாலும் புத்தகத்தை மூடாதே. என் தங்கமே, இந்த நிமிடம் உன் வாழ்க்கைக்கு சொல்வது இதுதான். இப்போதே தொடங்கு. உன்னை நம்பு. உன் இதயத்தை கேள். உன் எல்லைகளை காக்க. உன் கனவுகளை உயிர்ப்பி. உன் காயங்களை சக்தியாக மாற்று. உன் பயத்தை தைரியமாக மாற்று. இப்போது இந்த நொடியில் உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் உருவாகட்டும். நான் இனி என்னை இழக்க மாட்டேன். நான் என்னை தேர்வு செய்கிறேன். அந்த ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். என் உயிரே, இந்த நிமிடம் உன் மறுபிறவி. அது மெதுவாக, அமைதியாக, ஆனால் ஆழமாக. அதை உணர்ந்து கொள். அதை அணைத்து கொள். உன் வாழ்க்கை இப்போது புதிய வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நீ அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டால் உன் பாதை தெளிவாகும். உன் மனம் இலகுவாகும். உன் ஆன்மா உயரம் அடையும். என் தங்கமே, நீ இப்போது ஆழமான ஒரு கேள்வி கேட்கிறாய். நினைச்சதை விட விரைவா என் வாழ்க்கையில மாற்றம் நடக்குமா என்று. இந்த கேள்விக்குள்ளே உன் அவசரம் இருக்கிறது, உன் ஆசை இருக்கிறது, உன் சோர்வு இருக்கிறது, ஆனால் அதைவிட அதிகமாக உன் நம்பிக்கை இருக்கிறது. மாற்றம் வர வேண்டும் என்று ஏங்கும் இதயம் ஏற்கனவே மாற்றத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. முதலில் ஒரு உண்மை சொல்கிறேன் என் உயிரே, மாற்றம் சில நேரம் மெதுவாக வரும். ஆனால் சில நேரம் அது எதிர்பார்த்ததை விட வேகமாகவும் வரும். அது எப்போது வேகமாக வரும் தெரியுமா? நீ உன் உள்ளத்தில் முழுமையாக தீர்மானம் எடுத்த நொடியில். நீ போதும் என்று சொன்ன நொடியில். நீ இனி நான் வேற மாதிரி வாழப்போறேன் என்று உறுதியான நொடியில். நீ நினைப்பது போல மாற்றம் வெளியில் இருந்து வராது. ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய அதிசயம், யாரோ வந்து காப்பாற்றுவது, அவை கதைகளில் நடக்கும். உண்மையான வாழ்க்கையில் மாற்றம் உன் மனநிலையில் தொடங்கும். உன் பார்வையில் தொடங்கும். உன் தேர்வுகளில் தொடங்கும். அந்த தொடக்கம் நடந்தவுடன் வாழ்க்கை வேகமாக திரும்ப ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை காத்திருக்கிறாயா? எப்போ மாறுமோ என்று தினமும் எதிர்பார்த்து இருக்கிறாயா? அந்த காத்திருப்பை நிறுத்து. காத்திருப்பது மாற்றத்தை தள்ளி வைக்கும்.
செயல்படுவது மாற்றத்தை வேகப்படுத்தும். இன்று ஒரு சிறிய முடிவு எடு. ஒரு பழக்கத்தை மாற்று. ஒரு எல்லையை அமை. ஒரு பயத்தை எதிர்கொள். அந்த ஒரு சிறிய செயலே மாற்றத்தை விரைவாக்கும். நீ நினைச்சதை விட விரைவா மாற்றம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் உன் மனதில் இருக்கும் தடைகளை நீக்க வேண்டும். என்னால முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான், இந்த நம்பிக்கைகள் எல்லாம் மாற்றத்தின் வேகத்தை குறைக்கும். அந்த வார்த்தைகளை இப்போதே மாற்று. என் வாழ்க்கை மாறிக் கொண்டிருக்கிறது, நான் தயாராக இருக்கிறேன், நான் வளர்கிறேன் என்று சொல்லு. என் உயிரே, மாற்றம் ஒரு சக்தி. அது உன்னுள் இருக்கிறது. ஆனால் நீ அதை நம்பாத வரை அது முழுமையாக வெளிப்படாது. சில நேரம் நீ உன் காயங்களை பிடித்து கொண்டு இருக்கிறாய். அந்த காயங்கள் உன் அடையாளம் ஆகிவிட்டதா? அதை விடு. வேதனை உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே, முழு கதை அல்ல. அதை விடும் நொடியில் மாற்றம் வேகமாகும். நீ கவனித்தாயா? சில நேரம் வாழ்க்கை திடீரென மாறிவிடும். ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு உண்மை வெளிப்பாடு, ஒரு தீர்மானம், அவை அனைத்தும் ஒரு நொடியிலேயே நடக்கும். ஆனால் அந்த நொடியின் பின்னால் பல நாட்களின் உள்ளார்ந்த தயார் இருக்கும். நீ இப்போது தயார் ஆகிக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உன் மனதில் இந்த கேள்வி வருகிறது. என் தங்கமே, மாற்றம் விரைவாக வர வேண்டுமென்றால் நீ உன் சக்தியை சிதறவிடாதே. எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்காதே. எல்லா விஷயத்திலும் கவலைப்படாதே. உன் ஆற்றலை உன் வளர்ச்சிக்கு திருப்பு. உன் உடல், உன் மனம், உன் கனவுகள், இவைகளில் முதலீடு செய். ஆற்றல் ஒரு இடத்தில் திரண்டால் மாற்றம் வேகமாகும். நீ இன்னும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் வெளியில் தெரியும் முன் உள்ளே நடக்கும். உன் சிந்தனை மாறும், உன் பேச்சு மாறும், உன் முடிவுகள் மாறும். அதன் பிறகு தான் சூழ்நிலை மாறும். அதனால் வெளியில் இன்னும் பெரிய மாற்றம் தெரியவில்லை என்றாலும் உள்ளே நடக்கும் மாற்றத்தை மதிக்க கற்றுக்கொள். என் உயிரே, நீ பயப்படுகிறாயா? மாற்றம் வந்தால் என்ன ஆகும் என்று. சில நேரம் நம்மை பிடித்து வைத்திருப்பது கஷ்டம் அல்ல, பழக்கம். பழக்கம் பாதுகாப்பாக தோன்றும். ஆனால் வளர்ச்சி அசௌகரியத்தில் தான் இருக்கும். நீ அசௌகரியத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உன்னை வேகமாக உயர்த்தும். நினைச்சதை விட விரைவா மாற்றம் நடக்குமா என்று கேட்கிறாய் அல்லவா? ஆம், நடக்கும். ஆனால் அது உன் நம்பிக்கையின் வேகத்தில். நீ முழுமையாக உன்னை நம்ப ஆரம்பித்தால் மாற்றம் தாமதிக்காது. நீ உன் மதிப்பை உணர்ந்தால் உறவுகள் மாறும். நீ உன் எல்லைகளை அமைத்தால் மரியாதை மாறும். நீ உன் கனவுக்கு முதல் படி எடுத்தால் வாய்ப்புகள் திறக்கும். என் தங்கமே, சில நேரம் கடவுள் நம்மை காத்திருக்கச் செய்வார். அது தாமதம் அல்ல, தயார். நீ இன்னும் பலமாக வேண்டும், இன்னும் தெளிவாக வேண்டும், இன்னும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த தயார் முடிந்தவுடன் மாற்றம் வேகமாக வரும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு. நீ உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடு. நான் இனி என் கடந்த காலத்தை காரணம் காட்ட மாட்டேன். அந்த ஒரு தீர்மானம் உன் வேகத்தை அதிகரிக்கும். நீ உன் தோல்விகளை காரணம் காட்டாமல் பாடமாக எடுத்தால் முன்னேற்றம் வேகமாகும். என் உயிரே, மாற்றம் ஒரு அதிசயம் அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான தேர்வு. நீ தினமும் உன்னை தேர்வு செய்தால் உன் வாழ்க்கை வேகமாக மாறும். நீ தினமும் உன் அமைதியை காக்க முயன்றால் மன அழுத்தம் குறையும். நீ தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்தால் ஒரு வருடத்தில் நீ வேறு மனிதராகி இருப்பாய். நினைவில் வை, வாழ்க்கை எப்போதும் உன் எதிராக வேலை செய்யவில்லை. அது உன் நம்பிக்கைக்கு பதில் அளிக்கிறது. நீ உள்ளத்தில் உறுதியுடன் இருந்தால் பிரபஞ்சமும் அதே வேகத்தில் பதில் தரும். நீ சந்தேகத்தில் இருந்தால் அது காத்திருக்கும். அதனால் உன் நம்பிக்கையை தெளிவாக்கு. என் தங்கமே, சில நேரம் மாற்றம் மெதுவாக வருகிறது என்று நினைப்பாய். ஆனால் பின்னால் பார்த்தால் அது திடீரென நடந்தது போல தோன்றும். ஏனெனில் உன் உள்ள வளர்ச்சி சேர்ந்து ஒரு திருப்பமாக மாறும். நீ இப்போது விதை விதைக்கிறாய், நாளை அது மரமாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்னல்களை கவனித்தாயா? ஒரு புதிய யோசனை, ஒரு புதிய சந்திப்பு, ஒரு புதிய ஆர்வம், இவை எல்லாம் மாற்றத்தின் ஆரம்ப அறிகுறிகள்.
அவற்றை புறக்கணிக்காதே. அவை உன் பாதையை காட்டும் விளக்குகள். என் உயிரே, உன் மாற்றம் விரைவாக வர வேண்டுமென்றால் உன் பயத்தை நம்பிக்கையாக மாற்று. உன் கோபத்தை சக்தியாக மாற்று. உன் கண்ணீரை தீர்மானமாக மாற்று. அப்போது உன் நடை வேகமாகும். உன் பார்வை தெளிவாகும். உன் பாதை திறக்கும். நீ இன்னும் சந்தேகப்படுகிறாயா? உண்மையிலேயே மாறுமா என்று. அந்த சந்தேகம் மனித இயல்பு. ஆனால் அந்த சந்தேகத்தை விட பெரியது உன் உள்ள சக்தி. நீ பல கஷ்டங்களை கடந்து வந்தாய். அது உன் பலம். அதே பலம் இப்போது உன்னை உயர்த்தும். என் தங்கமே, நினைச்சதை விட விரைவா மாற்றம் நடக்கலாம். ஒரே நொடியில் உன் மனம் மாறலாம். ஒரே முடிவில் உன் வாழ்க்கை திரும்பலாம். ஒரே நம்பிக்கையில் உன் பாதை திறக்கலாம். ஆனால் அந்த நொடியை உருவாக்குவது நீதான். இப்போதே உன் உள்ளத்தில் சொல்லு, நான் தயார். என் வாழ்க்கை மாற தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. அது ஒரு அழைப்பு. பிரபஞ்சம் அதை கேட்கும். வாழ்க்கை அதை உணரும். வாய்ப்புகள் அதற்கேற்ப திறக்கும். என் உயிரே, உன் மாற்றம் தூரத்தில் இல்லை. அது உன் உள்ளத்தில் ஆரம்பித்து விட்டது. நீ அதை நம்பினால் அது வேகமாக வெளிப்படும். நீ உன்னை நம்பு. உன் சக்தியை நம்பு. உன் ஆன்மாவை நம்பு. மாற்றம் நடக்கிறது. அது இப்போதே ஆரம்பமாகி இருக்கலாம்.